சித்த மிளகாயம் பட்டி வச்சிருக்கு. இதை நான் இதுக்காக சேர்க்க போகிறேன். அதுக்காக நாங்கள் எண்ணெய்க்கே தூளை சேர்க்கிறது. நல்ல இதுக்கு முதல் ருசை நாங்கள் கேட்க எப்படி செய்யறாங்க சொல்லுங்க. இதாக்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் பேரணி. சரி, அப்படியே நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் எங்களோட வீட்டார் நாங்கள் நிற்கிறோம். அப்போ இன்றைக்கி வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், அதாவது ஒரு ஷோர்டிஸ் தான் நாங்கள் செய்ய போகிறோம். ஆமாம், அது வந்து வளமையாக செய்கிற விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமே. அப்போ இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு நாங்கள் முட்டை கட்லக் செய்ய போகிறோம். முட்டை கட்லக்கு. அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னே நாங்கள் செய்த நாங்களே வந்து நாங்கள் டின்மீனில் செய்த நாங்கள் இல்லை. இது வந்து நாங்கள் இன்றைக்கி முட்டையில் செய்ய போகிறோம். அப்போ அது வந்து வித்தியாசமாக இருக்குமா? நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு குக்கிங் செய்கிற மாதிரி இருக்கேன். கரகால போயிட்டு உண்மைதான். நீங்களும் வீடியோவும் போடுறோம் உண்மைதான். இப்போ நாங்களும் வீடியோக்களும் போடுறது குறைவு. இடைக்கிட மழையும் பெய்கிறபடியாக அங்கேயும் வெளியிலையும் போய் எடுக்க இல்லாது, வீட்டுக்கு வெளியிலையும் வச்சு நாங்கள் வீடியோவும் எடுக்க இல்லாது அப்படியான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வீடியோக்களும் போடாமல் விட்டுட்டோம். என்னத்துக்காக போடாமல் சில பேர் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்கள் வீடியோ வரும் அப்படின்ட்டு சொல்லி. உண்மையிலே அந்த எதிர்பார்க்குற உறவுகளுக்கு நாங்கள் நன்றி. இனியும் நாங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் போடணும். இந்த சில உள்ளங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பினோம். அப்போ எங்களுக்கு அந்த ஆதரவு தர உள்ளங்களுக்காக நாங்கள் கூடி கட்டாயம் போடணும். அப்போ நீண்ட நாளைக்கு பிறகு அப்போ இன்றைக்கு ஒரு முட்டை கட்லெட் ஒன்று செய்ய போகிறோம். அப்போ பார்ப்போம் அதுக்கு என்ன மாதிரி எப்படி செய்கிறது, என்னென்ன தேவையான பொருட்கள் இதை பயன்படுத்தி நாங்கள் செய்ய போகிறோம், என்ன டேஸ்ட்டாக செய்ய போகிறோம்னு சொல்லி தெரியும் தானே உங்களுக்கு. ஏற்கனவே அவள் குக்கிங் செய்தாலே வேறு லெவலில் செய்வினோம். இப்போ மழைன்றபடியாக கொஞ்சம் ஆளுக்கு அந்த ஃபேஸ் கட்டெல்லாம் பார்த்தீங்களா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, அந்த சோர்வுத்தனமாக. ஏன்னா நான் நினைக்கிறேன் பின்னேரம் பிளேண்டி எதுவும் குடிக்கல போல் அப்படியோ. பார்த்தீங்களா அந்த பிளேண்டி குடிக்காது பிரிம்பா முகத்தில் தெரியுதா. பசி வந்தால் கூட தெரியாது எங்களுக்கு. அந்த அந்த இந்த டைமுக்கு பிளேண்டி குடிக்கலைன்னு சொன்னால் அப்படி ஒரு ஃபேஸ் கட்டில் அந்த கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. பார்த்தீங்களா இப்போ சரியாக சொல்லிட்டேன் நான்ல. ரொசானியும் குடிக்கல போல், அதான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். ஓ சரி, அப்போ போய் பார்ப்போம் என்ன மாதிரி எப்படி செய்கிறேன்னு சொல்லி. அப்போ தேவையான பொருட்களை சொல்லுங்க பார்ப்போம். அப்படியே நாங்கள் உருளைக்கிழங்கு உப்பு எல்லாம் போட்டு அவிச்சு எடுத்து வச்சிருக்கோம். சரியா, அது உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயமும் செத்தல் மிளகாயும் வெட்டி வச்சிருக்கிறோம். இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கடுகு, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகு தூள், இப்படியே இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருஞ்சீரகம், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரைச்ச உப்பு நாங்கள் தண்ணி ஊற்றி இறச்சி வச்சுருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகாய் தூள், இதில் தேங்காய் எண்ணெய். இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ரஸ்கு தூள். இதான் ரஸ்கு தூள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்துங்க முட்டையை நாங்கள் அவிச்சு முடிச்சு வெட்டி வச்சிருக்கிறோம். முட்டையை தூக்கி காட்டுங்க பார்ப்போம் எத்தனை முட்டை வேண்டி இருக்கிறீங்கன்னு பார்ப்போம். நீங்கள் எல்லாம் சாப்பிட மாட்டீங்கல்லானே. காசு இல்லை அப்படியே கொஞ்சம் முட்டை வாங்கினாங்க. நீங்கள் கொஞ்சம் முட்டையை கொஞ்சம் கூட வேண்டி இருக்கலாம். ஒரு பொழுதும் பட்டுட்டு தானே. அப்ப நீங்க நிறைய சாப்பிட மாட்டீங்க, வீணாக கூட இல்ல. முட்டை வந்து இதோட செமிக்காது. அதுக்காக தான் எல்லாம் மழை செய்து வெட்டி வச்சிருக்கிறேன். ஏன் செமிக்காதா என்ன உடம்புல இருக்கிற பார்ட்ஸ்கள் என்ன வேலை செய்யாதோ? வீணாக கூட என்ன சரி, இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்து சாப்பிடணும். அதெல்லாம் செமிக்கு நீங்க கூட வேண்டி இருக்கலாம். சரி பரவாயில்ல, இன்னொரு முறை செய்ய கூட வேண்டும். அது நாங்கள் என்னத்தை சாப்பிட்டாலும் முள்ளுக்கு இருக்கிற பார்ட்ஸ்கள் அது தண்ட வேலையை செய்து கொண்டுதான் இருக்கு. இப்படியே பாத்தீங்கன்னா கருவேப்பமில்லை பாத்தீங்களா எடுத்து வச்சிருக்கிறோம். கருவேப்பமில்லை இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உசைனி அப்படியே பேக் ஓடியே 2 முட்டை எடுத்து வச்சிருக்கிறா. இது வந்துச்சு பாருங்க, அவிச்ச முட்டையோ? இல்ல இல்ல இல்ல, இது பச்சை முட்டை. பச்சை இல்ல வெள்ளை முட்டை, அவிக்காத முட்டை. சரி, இது இப்படியே இருக்கட்டுக்கும். இதுல தண்ணி இருக்கு. சரி, நாங்க இனி எப்படி செய்யுதுன்றத பார்ப்போம். சரி, நாங்கள் இப்போ என்ன செய்வோம்னு சொன்னால், நாங்கள் இப்போ என்ன செய்வோம்னா அடுப்பை ஒன் பண்ணுவோம். என்ன
அடுப்பை ஆன் பண்ணி சட்டியை காய விடுவோம். நான் அடுப்பை கொஞ்சம் குறைச்சா நல்லா போல, இந்த கேஸும் கொஞ்சம் மட்டுமட்டாக இருக்குது. அப்படியோ? அதான் உண்மையாக முடியுதான் இருக்கா. ஆனால் அக்கா வந்து நிறைய அந்த அடுப்பு வந்து ஃபுல்லாக தான் கூட்டி பாவிக்கிறது போல. அடுப்பும் சரி எண்ணெயும் சரி கொஞ்சம் கூட்டல. ஏனப்பா அப்பதான் குயிக்கா வேலை செய்யலாம். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கே பாருங்க, நான் வெங்காயமும் செத்த மிளகாயம் பட்டி வச்சிருக்கு. இதை நான் இதுக்கு சேர்க்க போறேன். ஏன் செத்த மிளகாய் போட்ட சொல்லுங்க சரி உரைப்புக்கு. ஆனால் பச்சை மிளகாயம் போடலாம். நான் கூட மிளகாயம் போடலாம். உங்களுக்கு இது இப்போ எங்களுக்கு செத்த மிளகாய் எல்லாம் விருப்பம். அதனுடைய நாங்கள் செத்த மிளகாய் போட்டோம்னாங்க. ஏன் பச்சை மிளகாய் போடல தெரியுமா? ஒன்றையில விட்டு. ஆனால் நான் மெயினாக செத்த மிளகாய் தான் போட்டு செய்கிறது. சரி, இப்படியா இருக்க நாங்கள் இதை செய்யணும். எண்ணெயை விடுவோம். எனக்கு தேவையான அளவு அளவா பார்த்து விடுவோம். செய்யணும் எல்லாமே நம்ம வச்சிருக்கு. அதுதான் ரெண்டை தான் கொஞ்சம் பின்னேற மழை இல்லாமல் இருக்கேண்ணா. ஓ கடவுளை இல்லை மழை என்ன? அப்படி ரசாயனம் அந்த கடுகு எடுத்துட்டாங்க. இப்படியே இது வதங்கி கொண்டிருக்கிறது. அப்போ நான் என்ன செய்வோம்டா, கடுகு கொஞ்சம் சேர்க்க போகிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்தது பெருஞ்சீரகம். பெருஞ்சீரகத்தை பொறுத்தளவு எல்லாத்துக்குமே பயன்படுத்துவோம். பெருஞ்சீரகம் இன்னும் கூடுதலாகவே போடலாம். நல்ல ஒரு வாசம் கருவேப்பிலை போடுவோம். நல்லா வதங்க பொரியுது எனக்கு. இப்படியே பொரிஞ்சு கொண்டு வைக்க நாங்கள் கருவேப்பமிலையும் சேர்ப்போம். வெட்டிக்குது என்ன கடுகு? கடுகு என்ன? உலகமே என்ன வதங்கணுமோ? நல்லா பொரிஞ்சு வரணும். பொருள்றதுல வரணும். இப்படி எந்த கட்டத்தில் விவசாயம் நாங்கள் கொஞ்சம் தூள் சேர்ப்போம்மா. என்னன்னா நாங்கள் பொரிஞ்சாப்புறம் போட்டோம்னா தூளும் சேர்ந்து நல்லா கருகி போடும். என்ன தூள் மணம் அடிக்கும். தூள் மணம் மணக்கும் அந்த கறந்து எடுங்க. அதனபடியே நாங்கள் இந்த இடக்கட்டத்துக்கு நாங்கள் கொஞ்சம் தூளும் சேர்ப்போம்மா. அப்படியே தூளும் சேர்ந்து பொரிஞ்சு வர நல்ல ஒரு கலராக இருக்கு. என்ன ஆனால் என்ன எல்லாம் பொரிஞ்சு கொண்டு வர கொஞ்சமாக கிடக்க இதுக்கு இப்போ அதில் தூள் போட்டோம்னு சொன்னா தூள் மணக்கும் இல்லை. அதுக்காகத்தான் அந்த எண்ணெய்க்கே தூளை சேர்க்கிறது. நல்லா இப்படியே இருக்கு. அந்த கரைச்ச உப்பு தாங்கும் அளவா. நாங்கள் என்னோட ஏற்கனவே உருளைக்கிழங்குலையும் உப்பு போட்டு அவிச்சிருக்கிறோம். அவிச்சபடியால் நான் கொஞ்சம் அளவாக தான் இதில் உப்பு தண்ணி கொஞ்சம் சேர்க்கிறேன்னா. என்ன உருளைக்கிழங்குல இருக்குதானே. இந்த உப்பு பிரியறது தான் கூட அவிச்சபடியால் கொஞ்சம் பயன். பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்பு எல்லாம் போட்டு பொரிய விட்டுருக்கோம். நல்லா பொரிஞ்சு வரைக்க பார்ப்போம்மா. சரி, அப்படியே அக்காங்களை வதக்கி கொண்டிருக்கோம். இங்கே நான் வந்து 2 முட்டை எடுத்து வச்சது. இப்போ நான் அடிக்க போகிறேன். எனக்கு முட்டையை அடித்து வைங்க. லைட்டாக ஒரு கொஞ்சம் உப்பும் விட்டு அடித்து வைங்கவா. நீங்களும் ஒரு கொஞ்சம் ஒரு அளவாக விடுங்க. இதில் எம்பு போச்சு பண்ணல. சரி, முட்டை கலந்தானே. ஆமாம் நடிச்சிங்க தானே. சரி, அப்போ நான் 2 முட்டையை நல்லா அடித்து வச்சாச்சுண்ணே.
இப்படியே பார்த்திங்கன்னா இதுவும் நல்ல வடிவாக பொரிஞ்சு வந்துட்டுது, எடுக்கிற கட்டம் வந்துட்டு தான். அப்போ நாங்கள் எடுப்போமே. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் என்ன செய்வோம்னு சொன்னால், இந்த பொரிஞ்சதை இந்த உருளைக்கிழங்கு இருக்குது தானே, உருளைக்கிழங்குக்குள்ள போட்டு சேர்ப்போமே. நான் இனித்தான் வேலைப்பாடு இருக்கேன்னு. சரி, இப்படியே சேர்த்து இருக்க நாங்கள் சொல்ல மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்ப்போம். லைட்டாக தான் சேர்க்குறேன்னா உங்களோட தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்படி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் எல்லாத்தையும் சேர்த்து வடிவாக மசிக்க வேணும். நல்லா உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து மசிக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா அவிஞ்சிருக்கணும் எனக்கா. அப்பதான் கஷ்டம் இல்லாம இருக்கும். உருளைக்கிழங்கு அவியாட்டி பிறகு மசிக்கவே இல்லை. சரி, அப்படியே உருளைக்கிழங்கு வந்தாக்கா நல்லா மசிக்கிறா, அதெல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி மசிச்சா பிறகு அதை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை உருளைக்கிழங்கு அஞ்சு பாருங்க இப்படி வடிவா குழச்சி எடுத்துருக்க 2 மசிச்சு இப்படி ஒரு பிரட்டி எடுத்தாச்சு தானே வடிவேல மசிச்சுட்டேனாக்கா. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கலர் ஆயிருக்கேன்னு. சரிங்க. சரி, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இங்கே பாருங்க அளவா அப்படி எடுத்து தட்டுறீங்களா ரொட்டி மாதிரி? இதே குழியா விழுத்தோணுமே, முட்டை உள்ள போகணுமில்ல. இது என்ன செய்யணும்னு சொன்னால் இங்கே பாருங்க முட்டையை எடுத்து அப்படி வைக்கிறேன்னு வச்சு சீமெந்தால கட்டணும். இப்படியே என்ன ஒரு கண்டுபிடிப்பேனே. ஆனால் மணியா தான் இருக்கு சாப்பிட. மண்டை ஆனா முட்டை என்னல பெரிய முட்டை என்ன காணும் எனக்கு. ஆமாவோ நல்ல பெரிய உருண்டையா இருக்கு. என்ன இரவு சாப்பாடு காணும் போல. இப்போ இப்படியே செய்யணுமே உருண்டையா எல்லாத்தையும் உருண்டை எடுத்து வைப்போம் முதல்ல. அதான் அப்போ நாங்கள் எல்லா உருண்டையுமே முட்டை கேட்ட அளவுக்கு எடுத்து வச்சுட்டு நாங்கள் அடுத்த என்ன செய்கிறோம்ன்றதை பார்ப்போம். சரி, பார்த்தீங்கன்னா பாருங்க நாங்கள் எல்லா உருண்டையும் வடிவாக உருட்டி எடுத்துட்டோமே வச்சிருக்கிறாங்க. நல்ல வடிவா இருக்கு. பார்த்தீங்களோ, இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் இங்கே நாங்கள் முட்டையை அடிச்சு வச்சிருக்கிறோம். பார்த்தீங்களா இந்த பச்சை முட்டை அடிச்சு வச்சிருக்கிறோம். இதுக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இதுக்க போட்டு இதுக்க போட்டு எப்படி டெக்னிக்கல் செய்யறாரு பார்த்தீங்களா? இப்படி எடுத்து இப்போ நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ரசக்கு தூளும் எடுத்து வச்சிருக்கோம். கொஞ்சம் பார்த்தீங்களா ரசத்தூள் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இந்த முட்டையில் வேற துவைச்சி எடுத்துட்டேன் தானே. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதை இந்த ரஸ்க்கு தூளுக்குள்ளே போட்டு இந்த ரஸ்க்கு தூளில் போட்டு பிரட்ட போகிறோம். இதுக்கு முதல்ல நாங்கள் கேக் எப்படி செய்கிறாங்க சொல்லுங்க. அது நாங்கள் கோதுமாவில் கரைச்சி செய்கிறாங்க, மஞ்சள் எல்லாம் போட்டு. ஆனால் இது வந்து நாங்கள் முட்டையில் அடித்து போட்டு செய்கிறோம். இதை நாங்கள் அப்படியே இதுக்கு போட்டு வைப்போம். அப்போ எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு பார்ப்போம் என்ன பார்ப்போம். சரி, பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க நாங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் முட்டை துவைச்சி போட்டு ரஸ்கு தூளில் பிரட்டி வச்சிருக்கிறோமே. நான் பாருங்க உருண்டை பெருசை பார்த்தீங்களா? அதுலேயும் ரொசாயினின்னு சொல்லுவோம். எனக்கு பெருசை தரட்டுமா எப்பயே சொல்லி வச்சுட்டேன். எனக்கு பெருசை தர சொல்லி. நல்ல ஒரு பெரிய உருண்டை தானே. சரி, இப்படியே நாங்கள் என்ன செய்வோம், அடுப்பை ஒன் பண்ணி நாங்கள் சட்டியை காய விடுவோமே. காய விட என்ன சொல்கிறேன் செய்கிறது
தண்ணி ஊற்றுவோம். நாங்கள் சட்டியை காய விட்டு அடுத்த வந்து தேங்காய் எண்ணெய் விட போகிறோம். அப்போ இது ஒன்றே காணும் போலாங்க வேண்டாம் வந்து பெருசாக கிடக்கேண்ணே. அப்படி 2 கட்டு நீங்களே நீங்கள் பச்சை போய் நான் இங்கே அழகாத ருசாங்க அக்கா இதுக்கு எனக்கு பெரிய உருண்டை தான் எனக்கு வேணும். அது முதலே காட்டிட்டு விட்டாடா அப்படியாண்டு. பார்த்தீங்கன்னா நாங்கள் எண்ணெயை விட்டு கொதிக்க விட்டுருக்கோமே. இப்போ எண்ணெய் நல்ல வடிவாக கொதிக்க வேணும். கொதிச்சு கொண்டு வருது. கொதிச்சு கொண்டு வருது. நல்லா கொதிச்சாத்தான் நாங்கள் இதை போட்டு பொரிச்சு எடுக்க வேணுமே. ஆனால் சும்மா வாயில சொல்கிறோம் ஒரு கடலை கண்டு சொல்லி எவ்வளோ டைம் எனக்கு இவ்வளோ செய்ய முறைகளை நான் அதுக்கேற்ற மாதிரி உண்மையாக நாங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு ஆறுதலாக வடிவா தெளிவாக இல்லை உங்களுக்கு ஒவ்வொரு செய்முறையும் காட்டுறோம். நீங்களே வடிவா செய்யலாம். இந்த இப்படி செய்ய விரும்புகிறாக்களும் எங்களை விடிய பொத்த வடிவா செய்கிறேன் அவ்வளோ ஆறுதலாக வடிவா நீட்டாக சொல்லியிருக்கிறேன். ஆனால் என்ன பொறுமையாக கொஞ்சம் மினக்கட்டு செய்யணும். மினக்கட்டு செய்யணும். அதான் இப்போ நாங்கள் இதை கடையில் வாங்குறேன்டா அவ்வளோ விலை வருவேன். பின்ன மற்றதும் அப்படி வருதோ அது கடை எண்ணெயில் எல்லாமே எண்ணெய் பொறிச்ச எண்ணெயில் போட்டெல்லாம் பொறிப்பேன். நாங்கள் சின்னாக்களை கொடுக்குறதெல்லாம் கூடாது. அதை விட நாங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்றதே பெட்டர் தானே. பாருங்க எண்ணெய் நல்ல வடிவா கொதிச்சுட்டு தானே. இப்படியே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதை அப்படியே முட்டை கட்டிலக்க நாங்கள் பொறிக்க போகிறோம். எண்ணெய்க்க போட்டு இப்படியே நாங்கள் எண்ணெய்க்க வர இறக்க போகிறோம். சரி ஒன்று தான் போடலாம் போல. ஓமோ ஒன்றை போட்டு பார்ப்போம். என்னக்கா சொன்னா 2 மட்டும் போடைக்க சில வெடிச்சு கிடிச்சு அந்த ஒட்டு படைஞ்சில அது முழுவாக வாக்குறீங்களோ? அதுதான் அக்கா குழந்தை பிள்ளை எவ்வளோ வாக்குறேன் அப்படின்னா தான் நல்ல வடிவாக பொரியும். வாவ் பொரிஞ்சிட்டு. ஆனால் பொரிய ஒரு வாசம் உண்டு அடிக்குதுல்ல. பா சூப்பராக இருக்கோ. சூப்பராக இருக்கு. அதை காட்டுக்கு இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி கிட்ட வந்துருக்கு. அதை பொரிஞ்ச விதத்தை இருக்கா மட்டும் உண்மையில் வேணும். அப்படி தான் இருக்கு. அதுதான் சூப்பராக இருக்கு. ரைட் குயிக்கா பொரிஞ்ச மாதிரி இருக்கு. நான் கிடையாது இது கருகவும் கூடாது. ஆனால் மெயின் ஒரு வாசமாக இருக்குன்னு பொரியக்கு. ரைட் காணும் போல என்னக்கா பொரிஞ்சது. என்ன ஒரு பொண்ணு கலருக்கு வந்துட்டல்ல. உருண்டைண்டா உருண்டை தான். வட்டமண்டா வட்டம் தான். வட்டம் மரங்காது. என்ன செய்யறீங்க கை படிமானத்துக்கு வந்துட்டல்ல. இதுக்கு நாங்கள் போட்ட உள்ளுக்கு வச்ச மைண்ட்ஸ்கள் எல்லாம் தெரியுதோ இல்லை தானே. இல்லை இல்லை ஒன்றுமே தெரியல. பார்த்தா இந்த உள்ளுக்கா முட்டை வச்சோன்ற ஒரு எந்த விதமான அத்தாட்சியும் இல்லை. வேற எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களுடைய முட்டை கட்லட். சரி அப்போ நாங்கள் அப்படியே இதில் போடுவோம். என்ன வாவ் சூப்பர். இன்னொரு வாசமாக இருக்கு. நல்லா இருக்கு. இங்கே அது அதில் போட்டு பொரிக்கவே இங்கே வாசம் நல்ல வாசமாக இருக்கு. மணியாக இருக்கு. அப்படியே எல்லாம் பொரிக்கணும். போடலாம் போல என்ன இல்லையா? எண்ணெய் பாருங்க நான் அப்படி ஒன்று இல்லாத எண்ணெயை ஊற்றி மேலாலும் பொரிய விடுறீங்களா? ஒன்றா செய்ய வடிவா நீட்டா உடையாமல் நீட்டா வருது. என்ன சரி அப்போ நாங்கள் இதில் எல்லாமே இப்படித்தான் செய்து பொரிக்க போகிறோம். இதெல்லாம் பொரிச்சிட்டு நாங்கள் பார்ப்போம். சரி அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னாங்களே வந்து முட்டை கட்லக்கும் வந்து ரெடி ஆகிட்டுது. அப்போ அதோட எங்களுக்கு பிளேட்டியும் இருக்கு. நாங்கள் அதோட சாப்பிட்டு பார்ப்போம். என்ன அப்படி சாப்பிடுவோம். பேசாத்திர எடுப்பேன். நல்லா பொரிஞ்சிட்டேண்ணே. பொரிஞ்சிட்டு பாருங்க பாரு 2 பாப்பா முட்டை கிடக்க கொண்டு முட்டை கிடக்க அதுதான் நாங்க சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்கு. நான் பார்க்கவே என்ன சொல்லுங்க. ஆனால் உண்மையிலே இது ஒரு வித்தியாசமான முறையில் செய்திருக்கீங்க. வித்தியாசமான முறையிலையும் இப்படியே நீங்களும் கொஞ்சம் வித்தியாசமாக செய்தால் தான் நல்லா. சாப்பிடலாம். அப்படி உப்பெல்லாம் மழை இருக்கும். எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் உண்மையில் இப்படி
இதை பார்த்து செய்கிற நீங்கள் உண்மையிலே நீங்களும் வடிவாக செய்து பார்க்கலாம். என்ன காரணம்னு சொன்னால் நாங்களும் என்னென்ன அளவு எப்படி தேவை அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன போடணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் தெளிவாக அதை நாங்கள் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். செய்கிற நீங்கள் பொறுமையாக இப்படி நாங்கள் செய்கிற மாதிரி நீங்கள் செய்து பார்க்கலாம். பொறுமையோ பெருமைன்ற மாதிரி. சரி, அப்போ நாங்களும் வந்து எங்களோட வீடியோ முடிச்சுக்கிட போகிறோம். சரி, அப்போ எங்களோட வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மற்றும் சந்திக்கிறோம். பாய்.